ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் யூ ஆல் டு சுகந்திஸ் vlog. இன்றைக்கி ஒரு சிம்பிளான பூண்டு குழம்பு தான் நான் சொல்ல போகிறேன். இது நோஸ் த்ரோட்டில் அக்யூமுலேட் ஆகிற ஃப்ளெம்மை வந்து கரைச்சி எடுத்துரும். வீட்டில் இருக்க சிம்பிளான திங்ஸ் தான். சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன், வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன், ஒரு கைக்கு மேலே 200 கிராம் பூண்டு, கருவேப்பிலை, புளி, கடுகு, இதெல்லாம் முதல்ல வந்து பெருங்காயம் போட்டு தாளிச்சிடுறோம். பின்ன 2 பொருள் தான் எக்ஸ்ட்ரா தேவை. மல்லித்தூளும் கொஞ்சம் குருமிளகுத்தூளும். மல்லித்தூள்னால் 250 கிராமு. இந்த அளவுக்கு புளி தேவைப்படும். லாஸ்ட்டாக நெய் போட்டு கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இவ்வளவே தான். இதுக்கு வந்து 200 ml தண்ணி போட்டு சுண்ட வச்சேன்னா ஒரு 2-3 நாளைக்கு கூட கிடாது. என்கிட்ட நல்லெண்ணெய் இருக்குல்ல, பட் தேங்காய் எண்ணெயும் சமைக்கிற எண்ணெயும் கலந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வறுப்பட்டுருச்சு. அதாவது பாருங்கள், தாளிச்சிட்டேன். இப்போ தண்ணி 200 ml ஊற்றிடுவேன். ஸோ தண்ணி 200 ml ஊற்றி கொதிப்படுறப்ப இந்த மாதிரி ஹேண்ட் பவுண்டடு பெப்பர் போட்டுருவேன். இப்போ இவ்வளோ தான் அளவு. பின்ன 200 கிராம் மல்லித்தூள் போட்டிருக்கேன். ஸோ இதை இப்படி கலந்து விட்டுடுறோம். இதில் இருக்க மருத்துவ குணங்கள் ஏராளம். ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, சளி கபம் இருந்தால் சீசனில் குறைச்சிரும். லாஸ்ட்டாக கொஞ்சம் நெய் மட்டும் போட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்கு சாதத்தோட, இட்லியோட, தோசையோட பிசைஞ்சு தரலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, லவ் யூ ஆல்.